நேருக்கு நேர் சண்டை போடுறதை விட முதுகுல குத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வலியை தருங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை தான் இந்தியாவுக்கு துருக்கி பண்ணியிருக்காங்க. பகல்காம்ல அப்பாவி மக்களை பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதிகள் கொன்றதுக்கு எதிராக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒரு ஆபரேஷனை கையில் எடுத்து பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதிகள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதலுக்கு திருப்பி பாகிஸ்தான் ராணுவமும் இந்தியா மேல தாக்குதல் நடத்துறாங்க. பாகிஸ்தான் வான்வெளியிலிருந்து இந்தியாவை நோக்கி பல ட்ரோன்கள் பறந்து வந்ததுங்க. அந்த ட்ரோன்கள் எதுவும் இந்தியாவை அடிக்க முடியல, இருந்தாலும் இந்தியா வான்வெளியிலேயே தகர்த்துட்டாங்க. அதனுடைய பாகங்கள் எல்லாமே துருக்கியில பண்ணனதாகவும், அந்த ட்ரோன்கள் துருக்கியுடையதும், அந்த ட்ரோனை ஆபரேட் பண்ணவங்க துருக்கியை சார்ந்தவங்க அப்படிங்கிறதும் இந்தியாவுக்கு லேட்டரா தெரிய வந்ததுங்க. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்திய மக்கள் எல்லாம் அப்படியே கொதித்தெழுந்திருக்காங்க. நமக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது அப்படின்னா, 2023 துருக்கியில ஒரு பேரிடருங்க, நிலநடுக்கம் ஏற்படுது. அந்த சமயத்துல இந்தியா ஆபரேஷன் தோஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சு இந்தியால இருந்து மீட்பு குழுக்கள் அனுப்புறாங்க, உதவி பொருட்களை எல்லாம் அனுப்புறாங்க. ஆனா இந்தியா ஒரு பிரச்சனையில இருக்கும் பொழுது துருக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு எதிராக இருக்கிற பாகிஸ்தானுக்கு வந்து ஆயுதங்களை சப்ளை பண்றாங்க, ஆட்களை கொடுத்து நமக்கு எதிராக போர் புரியறதுக்கு அங்க சப்போர்ட்டா நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகல்காம் இஷ்யூ பத்தியும் சரிங்க, ஆபரேஷன் சிந்தூரை பத்தியும் தவறான முரண்பாடான கருத்துக்களை வந்து துருக்கியோட மீடியா வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த துரோகத்தினாலதான் பாய்ஹாட் துருக்கி அப்படிங்கிற ஹேஷ்டேக்ஸை நம்ம சோசியல் மீடியால அதிகம் பார்க்க முடியுதுங்க. நிறைய பேர் வந்து துருக்கிக்கு டிராவல் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க, விசிட் பண்ணலாம்னு இருப்பாங்க. அவங்கள நிறைய பேர் வந்து அந்த புக்கிங்கையும் டிக்கெட்ஸையும் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. என்னுடைய பணம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு என்னுடைய தேசபக்தி ரொம்ப முக்கியம், என்னுடைய நாட்டுக்கு யார் வந்து எதிராக நிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா வந்து இந்திய மக்கள் சொல்லியிருக்காங்க. மீண்டும் வந்து இந்தியாவுடைய ஒற்றுமையை உலக நாடுகள் மத்தியில இந்தியா வந்து நிரூபிச்சிருக்காங்க. சோ யாரெல்லாம் அதை பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய சல்யூட் கொடுத்துடலாங்க.